வெல்கம் டு அஸ்பீஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம 3 பொருள் வச்சு கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கரம் மசாலா பவுடரை நீங்கள் எந்த நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும், கிரேவியாக இருந்தாலும், பிரியாணி, அப்புறம் புலாவ்ஸ், இந்த மாதிரி எந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நான் 10 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன், 10 கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன், அதுக்கு டபுள் மடங்காக 20 கிராம்ஸ் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் இதில் பட்டையை ஆட் பண்ணுறேன். பட்டையை நீங்கள் பீஸாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முழுசாகவும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வார்ம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கிராம்பு ஏலக்காவை 2வது ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எல்லா வகையான கிரேவிஸ், குருமா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹேண்டியாக அந்த பவுட்ரு வச்சுக்கிட்டிங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் இல்லை வெஜ் ஐட்டம்ஸ் எதுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். கொலக்கருவான்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கிடச்சா நீங்கள் பெட்டராக அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இங்கே பட்டை தான் கிடச்சிது, அதனால் இந்த நார்மலாக இந்த பட்டையை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஒரு வார்ம் ஆகிற அளவுக்கு அந்த கிராம்பு ஏலக்காய்லாம் பொரிஞ்சு வரும், பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பொரிஞ்சு வந்துட்டு அப்படின்னு. தொட்டு பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக தெரியும், பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இதை நீங்கள் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் சூட்டோடு அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.